ரைட் ஸ்லாலையும் ரைட் காணிங்க இன்னைக்கு பார்க்க போகிறது 2015 ரைட் ஏ லெவலில் 5வது எஸ்சி சரியா ரைட் பாருங்க குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயையும் ரைட் குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயையும் என்ன குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயையும் ஏயுடைய ஒரு நிலைக்குத்தான தட்டை தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அசையாத வழியில் ஒரு மாறாக்கதி வியுடன் இயங்கத் தொடங்குகிறது. எது இயங்குதாம் இவர் இயங்குறாராம் ரைட். நான் இங்கால திசை எடுக்கிறேன், இவர் இங்கால திசையில வியோட இயங்குறாராம் சரியா. தகட்டிற்கும் வழி மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு இயக்கத்தை கருதுக சரியா ரைட். இந்நிலையின் கீழ் வழி மூலக்கூறுகள் தகட்டின் மேற்பரப்புக்கு செங்குத்தாக மோதிய பின்னர் தகடு குறித்த அதே திசையில் வியுடன் குறித்த அதே கதியில் வியுடன் எதிர் திசையில் பின்னதைக்கின்றன கொள்க ரைட். இப்போ என்ன நடக்க போதும் நல்லா பாருங்க. இவ்விடத்துல வழி மூலக்கூறுகள் இருக்குது ரைட். இவ்விடத்துல வழி மூலக்கூறுகள் இருக்குது. இந்த வழி மூலக்கூறுகள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த வழி மூலக்கூறுகள் ஓய்வில் இருக்குது சரியா. இந்த தகடு போய் இந்த வழி மூலக்கூறோட மோதி மீண்டும் என்ன செய்து பின்னதைக்குது ரைட். இதான் சின்ன விஷயம் ரைட். ஒரு வழி மூலக்கூறின் திணிவு எம்எனின் மூலக்கூறின் உந்தத்தினாலான மாற்றத்துக்குரிய கோவை ஒன்ற திணிவு எம் என்று சொன்னால் என்ன நடக்குது இங்க பாருங்க. வழிமூலக்கூறுகள்ல வேகம் என்ன? வழிமூலக்கூறுகள்ல வேகம் 0 சரியா. ஏன் இவர் ஓய்வில் இருக்காரு, இவர் தான் இயங்குறாரு, ஆனா இவர் திணிவு தந்திருக்கிறாரு. இப்ப ரிலேட்டிவ் மோஷன் படி இவர் இங்கால போறாருன்னு சொன்னால் சார்புப்படி இவரை 0 ஆக்கினோம்னு சொன்னால் இந்த மூலக்கூறுகளுக்கு வேகம் கொடுப்படும் இப்படியான திசையில விளைத்தானே. அப்ப ஆரம்பத்துல வழி மூலக்கூறுகள் இப்படி இயங்குது, திரும்பி இவரு இப்படி மோதி திரும்பி பின்னதைக்கு கூட்டல இப்படித்தானே வருவாரு, இப்படித்தானே வியோட வருவாரு. ஸோ பின்னதைக்கு கூட்டல இப்படி வர சந்தர்ப்பத்தில் மூலக்கூறுகள் இப்படியா வர கூட்டல இப்படி வியும் இங்கால திசையில டைரக்ஷன்ல போக கூட்டல அவருக்கு இங்கால திசையில வியும் கொடுப்படும் விளைத்தானே. ஸோ என்ன நடக்குது, இப்படி வர மூலக்கூறுகள் இது ஓய்வில் இருக்குதுன்னு சொன்னால் இது சார்பாக இவருக்கு வி வேகம் இப்படி கொடுப்படும், மோதி திரும்பி என்ன செய்யும் இவர் சார்பாக இவருக்கு அங்காள திசையில ஒரு வேகம் கிடைக்க பெறும். இப்ப உந்த மாற்றம் பி சமன் என்ன டெல்டா எம்வி என்று சொன்னால் எம் இன்டு இறுதி வேகம் என்னடா வி. நம்ம எங்கள திசை இப்படி டிரெக்ஷன் எடுத்தால் இறுதி வேகம் வி மைனஸ் ஆரம்ப வேகம் இங்கால திசையில வி, ஸோ மைனஸ் வி. ஸோ ரெண்டும் பிளஸ்ஸா மாறி 2mv சொல்லி வரும் விளையாண்டா ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஓரலகு நேரத்துக்கு தகட்டுடன் மோதும் வழிமூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கருதி அல்லது வேறு விதமாக என வலியினால் தகடு மீது உணர்த்தப்படும் விசை எஃபின் பருமன் என்ன ஏஎஃப் ஏ 2AdV இனால் தரப்படும் என காட்டுக. இங்கு டி ஆனது வலியின் அடர்த்தியாகும் ரைட். இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க ரைட். இங்க கேட்டீங்க என்ன ஓரலகு நேரத்தில் பாருங்க எஃப் சமன் என்னடா டெல்டா எம்வி ஓவர் டி சரியா. டெல்டா எம்வி ஓவர் டி சரிதானே ரைட். இப்ப ஓரலகு நேரம் கூட்டால இவர் என்னையா மாறுவாரு, 1 செகண்டா மாறுவாரு. அப்போ ஓரலகு நேரத்துல இந்த தகட்டுல தாக்கக்கூடிய விசைன்னு கேட்டால் எப்படி வரும், எஃப் இன்டு டெல்டா எம்வினால தரப்படும் விளையாட்டா. இது கண்டிருக்கிறோம் என்ன ஒரு மூலக்கூறு
ஒரு மூலக்கூறு மோதிரத்தால உண்டாக்கப்படுற உந்த மாற்றம் இது. ஒரு மூலக்கூறால தோற்றுவிக்கப்படுற விசையும் அப்ப என்ன? எஃப். ஒரு மூலக்கூறால தோற்றுவிக்கப்படுறது 2 MV. விளங்கிட்டா? 2 MV விளங்குதாடா? இப்ப இப்ப இங்க கட்டிருக்கிறான் மொத்த மூலக்கூறுகளால தோற்றுவிக்கப்படுற விசைன்னு கேட்கிறான். என்ன தந்திருக்கிறான்? எஃப் சமன் 2AV d². விளங்கிட்டா? என்னது? எஃப் சமன் 2AV என்ன dV கணமா வர்க்கம். என்னடா சரிதானே? ரைட். இப்ப பாரு ரைட். இப்ப இதானே தகடு. ரைட், நல்லா கவனியா. இந்த தகடு பாரு. நம்மளுக்கு தாரான் என்ன? கனவளவு இந்த டென்சிட்டி தாரான் என்ன? நல்லா பாரா, டென்சிட்டி தாரான். ஸோ நல்லா கவனி. டென்சிட்டி தந்தால் நமக்கு உண்மையா வேணும் என்ன? மொத்த திணிவு வேணும். என்ன? மொத்த திணிவு வேணும். இப்ப இந்த இடத்துல எஃப் சமன் கேபிட்டல் எம்ங்கிறது மொத்த திணிவு. இறுதி வேகம் என்ன? v மைனஸ் v. விளையாண்டா? ஸோ எப்படி வரப்போகுது? எஃப் சமன் 2 கேபிட்டல் எம் வி அப்படின்னு சொல்லி வரும். இந்த கேபிட்டல் விங்கிறது வளி மூலக்கூறுகளினுடைய மொத்த திணிவு. சரியா? இப்ப திணிவு கண்டுபிடிக்கணும்பா. திணிவு சமன் என்ன? d இன்டு வி. அதாவது டென்சிட்டி சமன் என்னடா? திணிவின் கீழ் கனவளவு. இவர் இங்க ஒன்று பெருக்கணும்னு சொன்னால் எம் சமன் டிவி. சரியா? தகட பாரு. தகடுட பரப்பளவு, குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ. அப்ப இவரு நல்லா கவனி. ரைட். தகற்ற குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ. ஒரு செகண்ட் நல்லா பாரு. இவர் வி வேகத்தோட இயங்குறாரு தானே? தகடு வி வேகத்தோட இயங்குறாரு தானே? அப்ப நம்ம பாக்குறோம், நம்ம இந்த கணக்கு செய்யறோம், ஒரு செகண்டுக்கு தான் கேள்வி செய்யறோம். சோ ஒரு செகண்ட்ல தகடு நகர்ந்த தூரம் எவ்வளவு? எவ்வளவுடா? டே, விங்கிறது என்ன? உண்மையா? விங்கிறது என்னடா? தூரத்தின்கள் அல்லது இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் தானடா. ஒரு செகண்ட்ல அவர் இடப்பெயர்ச்சி அல்லது தூரம், இடப்பெயர்ச்சி வேகம் என்றால் இடப்பெயர்ச்சி என்ன அறிக்க போகுது? வியாக அறிக்க போகுது. அப்போ ஒரு செகண்டுக்கு நம்ம கேள்வி செய்யறோம்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த நீளம் என்ன அறிக்க போகுது? வியாக வரும். விளைந்தா? சோ இர கனவளவு என்ன? குறுக்குவெட்டு பரப்பு தர செங்குத்துயரம் ஏவின்னு சொல்லி வரும். இர கனவளவுக்கு இங்க போட்டோம்னு சொன்னால் இர கேபிட்டல் எம் என்ன வரப்போகுது? டி இன்டு ஏவின்னு சொல்லி வரப்போகுது. டி இன்டு ஏவிங்கிறது திணிவாக இருந்தால் அவரை கொண்டாந்து இங்க போட்டோம்னு சொன்னால் எஃப் சமன் என்ன? 2 தர டி தர ஏ வி வின்னு வரப்போகுது. அப்ப என்ன? 2 சமன் 2 a d v ஸ்கொயர். விளையாண்டடா சார்? இன்னைக்கு விளையாண்டா? ரைட். அவன் சொல்றான் என்ன? இவ்விசை ஈறுகை விசை எனப்படும். ஈறுகை விசை என்னடா? ஈறுகை விசை என்ன? இந்த விசை ஈறுகை விசை என்ன? வழித்தடை. அதாவது பிசுக்குமை படிச்சிருப்பீங்க. பிசுக்குமையுடைய ஒரு திரவத்துல ஒரு மூலக்கூறு இயங்கும் போது அதனுடைய வேகம் v ஆக இருந்தால் அதுல தாக்கக்கூடிய பிசுக்கு விசை என்ன இருக்கும்? எஃப் சமன்
பிசுக்குமையுடைய ஒரு திரவத்தில் அதனுடைய வேகம் v ஆக இருந்தால் vக்கு தாக்கக்கூடிய விசை என்ன இருக்கு சமன் 6 π r v நீட்டாவாக இருக்கும். இது இது இந்த இயக்கத்தை என்ன செய்யும் எதிர்க்கும். அதே போலதான் வலி ஈர்கை விசைங்கிறதும் வலியில ஒரு பொருள் இயங்கும் போது அதனுடைய வேகத்தின் காரணமாக அந்த பொருளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடை விசைதான் இந்த ஈர்கை விசை. ரைட், இவர் வலித்தடை இந்த பிசுக்கு விசை, இவர் பிசுக்குமையுடைய திரவத்தில் இயங்க கூட்டாள. ரைட், இப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வலிய ஒரு பிசுக்குமையுடைய ஒரு ஊடகமாக கருதினோம்னு சொன்னால் அவருக்கு இந்த விசையும் என்ன செய்யும் வரும்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட் ரைட். அப்ப சரிதானே, இதுவரைக்கும் சரிதானே? நான் அழிக்கிறேன். அப்ப நோட் பண்றேன்னா நோட் பண்ணுங்க. ரைட், தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போமா? ரைட், பி கேள்வி ஏனா? ரைட், ஒரு பாய்மத்தில் இயங்கும், சரியா, ஒரு பாய்மத்தில் இயங்கும் ஒரு பொருளின் மீது மீதுள்ள ஈர்கை விசை Ft பொருளின் வடிவத்தை சார்ந்தது. Ftக்குரிய மேலும் செம்மையான ஒரு கோவை Ft சமன் KAdV இனால் தரப்படலாம். என்னையா FD சமன் என்னண்டா? K பேசிங்களா? KAD பேசிங்களா? இங்கு K டே ஒருத்த வாசி ஒரு ஆள் வாசி வாசி. இங்கு K ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ள ஒரு மாறிலியாகும். பாகங்களின் வெளி வடிவத்தை வடிவமைப்பதில் ஈர்மை விசை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. டே விளங்குதாடா? இப்ப வாகனத்துல டிசைனுக்கெல்லாம் வந்துகிட்டு என்ன வலி ஈர்கை விசை பாரு. வாகனத்துல நீ கூடிய பார்த்தேன்னு சொன்னால் சரிதானே, இப்படியான ஒரு வடிவத்துல தான் இருக்கும். அல்லது விளங்கிட்டா இப்படி வாகனம் இன்னும் சேரல. நம்மளோட பஸ் மட்டும்தான் இப்படி இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற பஸ் மட்டும்தான் இந்த ஷேப்ல இருக்க தவிர மற்ற எல்லா வாகனங்களும் இப்படி இருக்கும். என்ன காரணம்? இப்ப பாரு, இப்படி மோதி இப்படி மாறக்கூடாதுடா. சரியா? இதுல தாக்குற ஃபோர்ஸ் கூட என்ன ஆல்ரெடி டயரால என்ன குடுபடுது? உராய்வு குடுபடுது. என்ன இவராலையும் குடுபட்டா இந்த வாகனத்துல இன்ஜின் பாரு இந்த தடைக்கு எதிராகவும் வேலை செய்யணும், இவங்கட தடைக்கு எதிராகவும் வேலை செய்யணும், வாகனத்தையும் இயக்கணும். விளங்கிட்டா? அப்ப எனர்ஜி என்ன செய்யும்? கூடுதலா போகும். விளங்கிட்டா? அப்ப பெட்ரோல் என்ன செய்யும்? கூடுதலா வேஸ்ட் ஆகும். அப்ப இப்படி வச்சு என்ன நடக்க போகுது? உராய்வு இப்ப வார மூலக்கூறு என்ன நடக்கும்? இந்த மேற்பரப்புக்கு படுகோணம் சமன் தெரிகோணம் அடிப்படையில் தெரிஞ்சிருவாரு. அப்ப பாரு, இப்ப இங்க இருந்து இப்படி போற கூட்டால தாக்குற ஃபோர்ஸ் என்ன செய்ய போகுது? ஏதோ ஒரு அடிப்படையில குறையுமா இல்லையா? கொசா மாதிரி குறையுமா இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில அந்த ஃபோர்ஸ் என்ன செய்ய போகுது? குறையும். எவ்வளவு மேக்சிமம் குறைக்க இயலுமோ அவ்வளவுக்கு என்ன செய்வாங்க? இந்த ஏங்கில மாத்துவாங்க. விளங்குதா? ரைட். அது டிசைன் இல்லை. டிசைன் இல்லைன்னா பார்க்கறதுக்கு வடிவுக்கா வைக்கிறதுல அது என்ன
இந்த ரீசன் தான். சரி, நல்லா பாருங்க, நல்ல ஸ்பீடா போற வாகனங்களுக்கெல்லாம் நல்ல முனைகள் கூர்மையாக இருக்கும். இப்படி இருக்கும். புல்லட் ட்ரெயின்லாம் பார்த்தீங்களா? ஜெட்டெல்லாம் பார்த்துட்டீங்களா? வாகனத்துல போற அப்படி சுத்த அப்படி வேற முனையில எப்படி இருக்கும்? நல்ல கூறறி விளைத்தானே. ஏண்டா எல்லா அதோட எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு விளைந்தானே. எஃபிஷியன்சி தான் திறன் தான், தமிழ்ல திறன் தானே, அதை கூட்டுறதுக்கு. ரைட் ரைட். இப்போ கேள்விக்கு வா, கேள்வி வாசிமான். ஒரு சமதள வீதியில் அசையாத வழியில் ஒரு மாறாட்சி வீயுடன் இயக்கும் ஒரு மோட்டார் வாகனத்தை கருதுக. மோட்டார் வாகனத்திற்கு K=0.20, A=2.0 மீட்டர் வர்க்கம் எனவும் C=1.3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் எனவும் கொள்க. ஈரகை விசை FT ஐ எழுதுவதற்கு தேவையான ஒரு P க்கான ஒரு கோவையை ரைட். பாரு, வாகனத்துக்கு கேதாரான என்ன? கே சமன் என்ன? 2. ஏதாரான என்ன? 2. இதுக்கு அழகு என்ன தாராண்டா? கேக்கு அழகு எஸ். ரைட். அடுத்தது என்ன? டி சமன் என்ன? 3 கிலோகிராம் மீட்டர். ரைட். இதான் தந்த தரவு. இப்போ என்ன கேட்குறான்? ஈர்கை விசை FTயை வெல்வதற்கு தேவைப்படும் வலு பீட்கான வலு சமன் என்னடா? F into VI இல்லையா? வலு சமன் F into VI இல்லையா? சரி, இந்த சமன்பாடு தெரியுமா? விலங்கல, அதாவது V வேகத்தோட போனால் அதுக்கு பிரயோகிக்கப்படுற வழி இது. சரிதானே? இப்ப FD கொண்டு நீங்க பிரதிட்டா என்ன வரப்போகுது? KAD VN 3ஆம் அடுக்கு. விளங்குதாடா? விளங்குதா? ரைட். அடுத்தது, மோட்டாரின் கதி 90 km/h, அதை மீட்டர் செகண்டுக்கு மாத்தியே தந்திருக்கிறான். சரியா? உடன் இயங்கும் போது வளைய கணிக்கு. வளைய என்னடா? இப்ப கொண்டு பிரதிட. இப்ப பி சமன், இது மூணாவது கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு பி சமன் என்ன? KAD V கணம். K வந்துட்டு என்னடா? 0.2. A வந்துட்டு என்னடா? 2. 1.3. என்ன? V வந்துட்டு என்ன? 25 கணம். விளங்கிட்டா? இதை நான் சொல்றேன். ரைட். சுருக்கிறேன் ஆன்சர் தான். இப்ப பாரு, இது சுருக்கிறதுக்கு லேசான வழி பாரா. இவரை சொல்றேன் என்ன? 3/100 அடுக்கு. சரியா? நான் 4ஆல பெருக்கினது. 4ஆல பெருக்கினா 4/4 அடுக்கால என்ன செய்யணும்? பிரிக்கணும். விளையிட்டா? இப்ப இவரில் போனால் 0.1. அப்ப இவர் 10/1. அப்ப என்ன வரப்போகுது? 1.3 கீழ் 16 தர 2/3 6, 10/5. அப்ப 13 சொன்னால் 10/4. சுட்டிக்கு என்ன வரும்? விளங்கல? 8000 எஸ் 8125. வலு சமன் என்ன?
நியூட்டன் மீட்டர் செகண்ட். சரிதானே? ரைட். இப்ப அடுத்த கேள்வி. மோட்டார் வாகனம் 90 கிலோமீட்டர் உடன் இயங்கும் போது வலிமையை அதான்டா வெங்காயம் இது. அடுத்தது மோட்டார் வாகனத்தின் மீது தாக்கும் மற்ற புறவுராய விசைகளை இழுவதற்கு தேவைப்படும் வலு மாறிலியாகவும் அது 6 கிலோவாட் ஆகவும் இருப்பின் 90 கிலோமீட்டர் பவர் எனும் ஒரு மாறா கதையை பெறுவதற்கு மோட்டார் வாகனத்தின் செலுத்தும் சில்லுகளினால் வழங்கப்படும் மொத்த வகையாக இருக்கு. பாரு, நாம் என்ன சொன்னது, மோட்டார் வாகனத்தின் மீது தாக்கும் மற்றைய புற விசைகளை செல்வதற்கு தேவையான வலு மாறிலியாம். சரி, மற்ற எல்லா தடையையும் சேர்த்தா அது ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட். சரியா? அது என்ன 6 கிலோ வோல்ட். சரியானே? அதுல வலு வந்துகிட்டு என்ன 6 கிலோ வோல்ட்டாம் ஆகவும் இருப்பின், சரியானே, இந்த ஸ்பீட்ல எனும் மாறா கதியில் பேணுவதற்கு மோட்டார் வாகனத்தில் செல்லும் சில்லுகளினால் வழங்கப்படும் மொத்த வலு யாதாக இருக்க வேண்டும்? டோட்டல் வலு என்னடா? இப்ப பாரு, இது வழித்தடைக்கு கொடுக்கிறது. விளைந்தனே, இது வழித்தடைக்கு கொடுக்கிறது. சரியா? இப்ப இந்த 90 போக்குட்டால நல்லா பாரா, 90 போக்குட்டால இவர் வழித்தடைக்கு கொடுக்கிறது. சரியா? அதே 90 போக்குட்டால மொத்த உராய்வுக்கெல்லாம் கொடுக்கிறது என்ன? அப்ப மொத்த வலு என்ன? பிளஸ் விளங்குதா? விளங்குதாடா? அடே, மேல கண்டது நம்ம அந்த ஸ்பீட்ல போறதால வர வழித்தடை. எது? இந்த 8125ங்கிறது வழித்தடை. இது வழித்தடை. அவன் சொல்றான் இதை தாண்டியும் உராய்வு விசையெல்லாம் இருக்குதானே, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாறிலி பெருமானம். அது சொல்றான் என்ன 6000. ஸோ இப்போ மொத்தமா வர்ற தடை என்ன? இப்ப தடைக்கு சிவப்படுற வலு என்ன? இப்ப என்ன? ரைட். அந்த வலுவை கொடுத்தா சரி தானே, விளையும் தானே. அப்ப கூட்டினா என்ன வரும்? 10 ரைட். சரியா? மோட்டார் வாகனத்தின் கதி 90 கிலோமீட்டர் பவரிலிருந்து 126 கிலோமீட்டர் பவர் அதிகரிக்க செய்யப்பட்டால் பெருமானத்தில் மோட்டார் வாகனத்தின் கதியை பெறுவதற்கு தேவைப்படும் மேலதிக உதவிகள். இப்ப பாருங்க, ரைட். இப்ப இது என்னத்துல 90 கிலோமீட்டர் பவர்ல போறதுக்கு. சரியா? சரிதானே? இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? 100 செல்லண்டா 106. அது எத்தனை மீட்டர் பெர் செகண்ட்? 35 மீட்டர் செகண்ட் -1. இப்ப இந்த வேகத்துக்கு இப்ப போகணும். இதுக்கு இப்ப மேலதிகமா என்ன வலு கொடுக்கணும்? சரியா? நல்லா தெளிவா விளங்குங்க. இதுல போறதுக்கு இந்த வலு கொடுக்கணும். சரியா? இது கொடுக்கணும். இப்ப இந்த வலுக்கு போறதுக்கு மேலதிகமா எவ்வளவு கொடுக்கணும்? இப்ப பாரு, இது மாறிலி, இவர் தான் மாற போறாரு. இப்ப இவரு 35 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு எவ்வளவு பாருங்க. விளையாண்டா? அதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்க என்றால் சரிதானே? விளங்குதாடா என்ன சொல்றேன்? அடே, இது ரெண்டுக்கும் பொதுவானது. கழிச்சுட்டா ரெண்டும் பேய்த்திரும். இப்ப இது வந்துகிட்டு என்ன வழித்தடை தான் மாறப்போகுது. வழித்தடானே மாறப்போகுது. ஸோ இவர் வாரது 90 கிலோமீட்டர் பவருக்கு,
இங்க நம்ம 126 கிலோமீட்டர் பவர் கண்டோம்னு சொன்னால் இப்ப இவருக்கு வர இது வலு வந்துட்டு இருக்கும். இப்ப மேலதிகமா எவ்வளவு செலவழித்திருந்தால் இந்த பெருமானத்திலிருந்து மொத்தத்திலிருந்து இல்லை, இந்த பெருமானத்திலிருந்து இதை கழிச்சுட்டா சரி. அப்படி மொத்தத்திலிருந்து கழிக்க போறாச்சுன்னா இவரை விட இந்த 600ஐயும் கூட்டு, சாரி 6000ஐயும் கூட்டி போட்டு மொத்தத்திலிருந்து கழி. அதை விட லேசி, இதை கண்டு இதுல இருந்து கழிச்சுட லேசி தானடா, ரைட்? அப்ப பாரு என்ன வரப்போகுது, அப்ப வார என்ன வரப்போகுது, பி சமன் KA dV ஸ்கொயர் என்ன? அப்ப 0.2 தர 2 தர 1.3 தர 35 3ஆம் அடுக்கு சுருக்கி என்னடா வரும்? ரைட். பாரு இது இன்னும் லேசா சுருக்கலாம் என்ன? கடமை சுருக்கின என்ன வரும்? பெருக்கண்டா தம்பி, பெருக்கல் ஒன்னோட டக்குன்னு சொல்லு. $22,295 சரியா? விளையுதானே? என்னடா அப்ப மேலதிக விசை என்ன? அப்ப மேலதிக வலு என்ன? மேலதிக வலு என்ன? 22,295 இருந்து 25 கழிச்சுட்டோம்னா சரி என்ன வரப்போகுது இப்ப? ஆ 14,170 தொண்ணூறடா. எஸ் 170. விளையாட்டா? சரியாடா? அடுத்தது அடுத்த வழி வாசி. சரிவு 3 பாகையுடைய ஒரு வீதியில் 90 கிலோமீட்டர் ஒரு மாறா கதியில் ஏழுமில் செலுத்தும் சிந்துகளினால் வழங்கப்பட வேண்டிய மேலதிக வலுவை கணிக்க மோட்டார் ஆரத்தின் திணிவு 1200 கிலோகிராம் என கருதுக. sin 0.0. இப்ப பாரு ஒரு சாய்தளத்துல டீட்டானியா 3 பாகையாம். அதுல என்ன செய்யப்படுறாராம்? எவ்வளோட போறாராம்? 90 சொன்னால் 25 மீட்டர் செக்க -1 என்ன? இப்ப பாரு இதுல உண்மையா தாக்கக்கூடிய விசைகள் என்ன? உண்டு தடை விசை சரியா? அதுக்கான வலு என்னடா? அதுக்கான வலு என்ன? 6000. இங்க வாரது வழித்தடையால வாரது என்னடா? 825. இவரு தடை, இவர் வழித்தடை. இப்ப இதுக்கு மேலதிகமாக இன்னொரு தடை விசையும் வரும். என்ன? எம்ஜியினுடைய பிரித்த கூறு ஒன்று வரும். இது எம்ஜி தானே? ஸோ எம்ஜிட இது என்ன கோணம்? இப்ப வழியே எம்ஜி சைன் தீட்டா விளங்குதா? எம்ஜி சைன் தீட்டா கீழ் நோக்கி தாக்கும். விளங்குதடா? எம்ஜி சைன் தீட்டா கீழ் நோக்கி தாக்கும். அப்ப எம்ஜி சைன் தீட்டாட பெருமானம் என்னடா? எம்ஜி சைன் தீட்டாட பெருமானம் எவ்வளவு? வெயிட் என்ன? 1200 சொன்னால் 12 தர 0.3 பெருக்கின என்ன வரப்போகுது? 12 36 நியூட்டன். விளையாட்டா? இவ்வளவு நியூட்டன் என்ன செய்ய போதும்? 0.05 சரியா? அப்ப 2 0 இல்லத்தானால் 5 12 5
60 600 நியூட்டன் 600 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்க போகுது. இதுவும் ஒரு தடை விசை தான். இப்போ இந்த தடை விசைக்கு எவ்வளவு வலு தேவை? P சமன் என்ன? F இன்டு V. F என்ன? 600. V சமன் என்ன? 25. பெருக்கினா என்ன வரப்போகுது? 150. விளங்குதடா? ஸோ 15 கிலோவாட். இந்த 15 கிலோவாட்டுங்கிறது நல்லா கவனி, 15 கிலோவாட்டுங்கிறது இந்த திணிவால இவருக்கு எக்ஸ்ட்ரா ஹெட் ஆகிறது. அப்ப மேலதிகமாக சேர்க்கணும் சொன்னால எவ்வளவு சேர்க்கணும்? இவ்வளவு வலு கொடுக்கணும். விளையிட்டா? இது ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப சாய்தளத்தில் என்றால் இன்னும் மேலதிகமாக இவ்வளவு வலு கொடுத்தா சரி. விளையிட்டா? ரைட். அடுத்தது மேலே B3 இல் விவரித்தவாறு ஒரு சமதள வீதியில் இயங்கும் ஒரு மோட்டார் வாகனத்தை கருதுக. 1 லிட்டர் பெட்ரோலை எரிப்பதன் மூலம் விளைவிக்கப்படும் சக்தி 4×10⁷ ஜூல் எனவும் இச்சக்தியில் 15% மாத்திரம் சில்லுகளில் செலுத்த பயன்படுத்தப்படலாம் எனவும் கருதுக. பின்வரும் நிலைமைகளில் மோட்டார் வாகனத்தின் எரிபொருள் திறனை km/L என்பதில் கருதுக. முதலாவது அது அசையாத வழியில் இயங்கும் போது, இரண்டாவது அது 36 km/h 10 மீட்டர் மாறாக்கதியில் வீசும் ஒரு காற்றுக்கு எதிரான திசையில் இயங்கும் போது. ரைட். இப்ப சொல்லுங்க, அசையாத வழியில் அவர் இயங்கும் போது அசையாத வழியில் இயங்கும் போது லீட்டர் எரிபொருள் பின்வர நிலைமையில் மோட்டார் வானதில் மேலே விபரித்தவாறு மேலே 3B ரைட். இப்ப பாருங்க, 3Bல வந்த வலு எங்கடா? இதானே டோட்டல் வலு. என்ன டோட்டல் வலு? இதானடா. ரைட். இப்ப பாரு இதுல இவ்வளவு சக்தி தேவை. என்ன இவ்வளவு சக்தி தேவை. விளங்குதா? ரைட். இப்ப பாரு, 1 லிட்டருக்கு பாரா, 1 லிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி, 1 லிட்டர்ல எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றாங்க? 4 தர 17. இதுல எத்தனை சதவீதம் பாவிக்கப்படுது? 15%. சரியா? 5 பெருகின என்ன வரப்போடா? 60 தர 15. விளையாண்டு 6 தர 16 ஜூல். இவ்வளவு சக்தி என்ன செய்ய போதோ? இவ்வளவு சக்தி என்ன செய்ய போகுது? பயன்படுத்தப்பட போகுது. சரியா? இப்ப என்ன செய்யறான்? இது இப்ப 1 லிட்டருக்கு பாரு, 1 லிட்டருக்கு 1 லிட்டர் நிலைமையின் கீழ் திறனை km/L என்பதில் காணுக. ரைட். இது 1 லிட்டர்ல per லிட்டர். விளையாண்டா? லிட்டர். விளையாண்டடா? லிட்டர். இங்க என்ன சொல்றான்? திறனை km/L கட்டிக்கான். என்ன km/L கட்டிக்கான். இப்ப என்ன செய்யற? இது நமக்கு வந்திருக்கிறது வலு. சரியா? நமக்கு வந்திருக்கிறது வலு. ரைட்.
வலு. வலு சமன் என்னடா இப்ப? வலு சமன் என்ன? வலு சமன் என்ன? F into V. Vங்கிறது என்ன? Vங்கிறது என்னடா? வேகம். சரியா? ஸோ மீட்டர் கிலோ செகண்ட். சரியானே? அப்ப இங்க நியூட்டன். சரிதானே? இது அலகு. சரியா? ரைட். அப்ப இதுல அலகு என்ன இப்ப? இதுல அலகு என்ன இப்ப? இதுல அலகு என்ன பாரு? நியூட்டன் மீட்டர் செகண்ட் -1. ஜூல் அலகு என்னடா? நியூட்டன் நியூட்டன் மீட்டர். சரிதானே? இப்ப பாரு, ரைட். இது 1 லிட்டர்ல வர எனர்ஜி. சரியா? இவ்வளவு நமக்கு இவ்வளவு எனர்ஜி தேவை. எவ்வளவு? 14,125 நமக்கு தேவை. அப்ப எத்தனை லிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்? எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவோம்? அடே, 1 லிட்டர்ல இவ்வளவு சக்தி வருது, எனர்ஜி வருது. சரியா? இவ்வளவு எனர்ஜி வருது. நமக்கு தேவை இவ்வளவு தேவை. அப்ப நம்ம எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவோம்? பாரு பாபு, பிரிச்சு பாரு, பிரிச்சு பாரு. பிரிச்சு என்ன வருது? சீதேவி, அடே சீதேவி, நல்லா பாருடா. 1 லிட்டருக்கு இவ்வளவு ஜூல். 1 லிட்டருக்கு இவ்வளவு உண்டால் இவ்வளவு தான் வேணும். முடிச்சுனால என்ன செய்? இதால பிரிச்சுடேன். பிரிச்சுட்டேன் என்ன வரப்போதும்? 6 தர 16 ஜூல் செகண்ட் லிட்டர் -1 14,125 என்ன ஜூல் செகண்ட் -1 பிரிச்சாயின்னு சொன்னால் என்ன வரப்போகுது? தம்பி பிரித்தெல்லாம் உன்னோடையா? என்ன வரும்? 4.2 வருது. என்ன செகண்ட் லிட்டர் -1 விளங்கிட்டடா? பாரு, இப்ப பாரு, இந்த இதுல போனால் 1 லிட்டருக்கு பாரு, 1 லிட்டருக்கு எவ்வளவு செகண்ட் இயங்குமா? 424 செகண்ட் இயங்குமா? விளங்குதடா? 1 செகண்டுக்கு ஒரு லிட்டருக்கு இத்தனை செகண்ட் இயங்குமா? அப்ப நம்ம ஆல்ரெடி அது வேகம் கண்டிருக்கோம். என்ன ஆல்ரெடி அது வேகம் கண்டிருக்கோம் 25 மீட்டர் செகண்ட் -1ங்கிற ஒரு மாறா வேகத்தோட. அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு? இப்ப அது பயணம் செய்த தூரத்தை காணுங்க. என்ன தூரம் சமன்? என்ன 25 தர 425.7 அத்தனை மீட்டர் வரும். அதை 1000 பிரிச்சிங்கன்னு சொன்னால என்ன வரப்போகுது? கிலோமீட்டர் வரப்போகுது. என்ன பிரிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது? ஸோ 10.6. சரியா?
10.6 கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த இதுல அவர் பயணம் செய்த தூரம் வந்துகிட்டு 10.6 கிலோமீட்டர். ஸோ 10.6 கிலோமீட்டர் என்ன per லிட்டர். அப்போ ஒரு லிட்டருக்கு 10.6 கிலோமீட்டர் போ. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவன் கேட்குற அலகுல தான் கொடுக்கணும். சரியா? ஆரம்பத்தில் அவன் கேட்டது என்ன, கிலோமீட்டர் per லிட்டர்ல கேட்டது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிற தரவை வச்சு முதல் செகண்டுக்கு மாத்தினோம், செகண்ட்ல இருந்து மீட்டர் எடுத்தோம், கிலோமீட்டரை கொடுத்தோம், ஆன்சரை கொடுத்தோம். சரியா? விளையாண்டடா? ரைட். அடுத்த கேள்வி என்ன, அடுத்த கேள்வி என்ன, அது 36 கிலோமீட்டர் per hour எனும் மாறாகதியில் வீசும் ஒரு காற்றுக்கு எதிரான திசையில் என்றால் ரிலேட்டிவ் மோஷன் என்ன கூட போகுது. ஸோ இவர் 25லிருந்து 35ங்கிறதுக்கு மாறப்படுறார். விளையாண்டா? அப்போ 35ங்கிறதுக்கு நம்ம என்ன 35க்கு எடுத்தோம் என்ன மொத்தமா 35க்கு எடுத்தோம் எங்கடா 35க்கு எடுத்தோம். இவரோட கூட்டணும் என்னத்தை, இந்த வழித்தடை 600 சாரி 6000 இப்போ கூட்டிட்டு இந்த மொத்தம் வலு, இந்த மொத்த வலுவால ஒரு லிட்டர் காணத்துல பிரிச்சேன்டால் அடே கேள்வியை நல்லா பாரு. அது 36 கிலோமீட்டர் per hour 10 மீட்டர் செகண்ட் எனும் மாறாகதியில் வீசும் ஒரு காற்றுக்கு எதிரான திசையில் இயங்கும்போது பாரு, காற்று வந்துட்டு 10ஓட அடிக்குது எதிர் திசையில, இவரு 25ஓட போறாரு. அப்ப ரிலேட்டிவ் மோஷன் என்னடா 35. அப்ப என்ன நம்ம 35க்கு எடுத்ததை வச்சு செய்யலாமா இல்லையா? ரைட், செய்யுங்க. அப்ப இந்த ஐடியாவை வச்சு 35க்கு என்ன ஆன்சர்னு காணுங்க. ரைட்.